ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து லாய்டு கம்பெனியில் வந்து ஒரு 440 லிட்டரு டீப் ஃப்ரீசர் இது ப்ராப்ளம் என்னென்னா, இன்கேஸ் இவங்க வாங்கி வந்து 2 இயர்லேயே வந்து இன்னர் லீக்கேஜ் வந்துச்சு, வாரண்டியில் வராதுன்ட்டாங்க. இதில் வந்து 88 கம்ப்ரஸர் இருக்குது. கம்ப்ரஸருக்கு மட்டும் 3 இயர் வாரண்ட்டி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இன்னர் காயில் வந்து லீக்கேஜ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். கஸ்டமர் கேட்ட யூசேஜ், அதாவது என்ன யூஸ்க்காக அவங்க கேட்டாங்க அப்படின்னா, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அவங்க வச்சு சேல் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கடை, கூல்ட்ரிங்க்ஸு பால் பாக்கெட் மட்டும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் அப்படின்னா நமக்கு வந்து 0லேருந்து ஒரு 6-7 டிகிரி, அந்த 5 டிகிரி அந்த ரேஞ்ச் இருந்தாலே சரியாக போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 1/4 பைப் வந்து ஒரு காயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்குகிறோம். இது வந்து ஒரு 15 மீட்ரு வரும். இந்த 15 மீட்ரு வந்து நமக்கு இதுக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 மீட்ரு கிட்ட வந்து யூஸ் ஆகும். ஒரு 4 வருஷம் வந்து பைப் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 4 வருஷம் வந்து ஒன்றும் நம்ம ஒரு வருஷத்துக்கு கேப் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு விட்டுக்கலாம். இல்லை இது இன்னும் கொஞ்சம் நிறைய கூலிங் வேணும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் சுற்றலாம் அந்த பாக்ஸுக்கு. அதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ண முடியாது. அப்போ 7 வருஷம் நம்ம ஃபிட் பண்ணுறப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 3 இன்ச்சு வந்து கேப் போடலாம். இந்த பைப் ஃபிட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்குறோம். இது வந்து இந்த கிளாம்ப் வந்து நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் இந்த கிச்சன் ரேக் செட் பண்ணுற இடத்துல வந்து இந்த கிளாம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாம்போட செலவு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேக்கெட் ஆகும். ஒரு பேக்கெட் வந்து ஒரு 60லேருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதிலே பாக்ஸில் வரும், அது இன்னும் நல்லாயிருக்கும். டெம்பர் அதிகமாக இருக்கும். அது ஸ்டீல் கிளாம்ப்பு. யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ கூட நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸ்க்ரூ ஐரன் போட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் வந்து துருப்பிடிக்கும். பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த பைப்புக்கும் அந்த ஷீட்டுக்கும், அந்த கலர் ஷீட்டுக்கும் வந்து நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஒரு ரொம்ப இறுக்கமான ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பைப்பில் வந்து ஐஸ் கட்டுறப்போ அந்த ஐஸ் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஷீட்டு மேலே. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இது வந்து ரவுண்டாக வந்து நமக்கு பைப்பில் மட்டும் ஐஸ் கட்டிட்டு வரும். அந்த ஷீட்டில் வந்து நமக்கு ஐஸ் கட்டாது, கூலிங் மட்டும் வந்துட்டுருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 100% நமக்கு ரிசல்ட் கிடைக்காது.
ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம புது ஸ்ட்ரெயினர் போடுறோம். கண்டென்சரை வந்து செக் பண்ணுறோம். நல்லா இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டென்சரை கூட சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டென்சர் வந்து நல்லாயிருக்கு. எந்த ஒரு துரு வரல, டஸ்ட்டு வரல, ஆயில் வரல. பக்காவாக நீட்டாக ஏர் வந்து ஃப்ரெஷ் அவுட் வருது. ஸோ நம்ம வந்து அதே கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து செல்ஃப் வேக்யூம் ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் நார்மல் ஸ்ட்ரெயினருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு வேளை பிளாக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இல்லை நார்மல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயினர் ஏதாவது அந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸ்ட்ரெயினர் மாற்றுறது தான் கரெக்டு. அதே கட் பண்ணி அதே பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதுக்கு கேப்லர் வந்து ஒரு 9 அடி நம்ம யூஸ் பண்ணுறோம். 9 ஃபீட்டு 0.36 சைஸு. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ரஸருக்கு வந்து 40 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஃபீட் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஒருவேளை இதோட ஒரிஜினல் பைப் இன்னர் பைப் நல்லா இருக்குது அப்படின்னா கேப்லர் மாற்ற போகிறோம், மாற்றுறதுக்கு ஒரு வேளை அவகாசம் இருக்குது அப்படின்னா 44 கூட போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வெல்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேக்யூம் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். 134 கேஸு 88 கம்ப்ரஸர்ன்றதுனால இதுக்கு இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பைப் சுற்றுனதுக்கு நமக்கு ப்ரெஷர் வைக்கிறது அப்படின்னா ஒரு 10 PSIக்கே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். வரல அப்படின்னா ஒரு 12 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா பைப் ரேஞ்சு கம்மி தான். கூலிங் காயிலை பொறுத்த வரைக்கும் கம்மி. நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நமக்கு பாக்ஸுக்குள்ளே 4 பைப்புமே எக்ஸலண்ட்டாக வந்து ஐஸ் கட்டியிருக்கு. பாக்ஸுக்குள்ளே கூட ஒரு 5 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற அளவுக்கு நல்லா நமக்கு கூலிங் வந்திருக்கு. இந்த மாதிரி கூலிங் வந்தாலே நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.